நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. தனியார் தங்கும் விடுதி பகுதியில் மரம் விழுந்ததில் கார்கள் மற்றும் மின் கம்பிகளும் சேதமடைந்த நிலையில் மரத்தை வெட்டி அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரவி. ரவி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து சில நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மரக்காணம் புதுவை சாலையில் உள்ள கல்லறை தோட்டத்தின் எதிரில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இந்த ஆலமரம் சாய்ந்த இடத்தின் அருகில் தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி உள்ளது. இந்த தங்கும் விடுதி எதிரே சட்டருக்குள் நிறுத்தி வைக்கின்ற 2 சொகுசு கார்கள் ஆலமரம் விழுந்ததில் முற்றிலுமாக சேதமடைந்தது. மேலும் அப்பகுதியில் உள்ள மின்கம்பத்தின் மீதும் மரம் விழுந்ததால் மின் உயர்கள் துண்டிக்கப்பட்டதோடு மின்சாரம் தடைப்பட்டது. இதனை அறிந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், தீயணைப்புத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையை சீரமைக்கும் மரத்தினை வெட்டி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.